சென்னை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து மார்னிங்ல இருந்து கொஞ்சம் ரெயின்ஸ் நம்ம ரொம்ப ஹெவியா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த காற்று முறிவின் காரணமா இந்த புயலுடைய மேகக்கூட்டங்கள் வந்து விலகி சென்று விட்டது. பட் இன்னைக்கு நைட்டு நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இது நமக்கு அருகில் வரும்னால வந்து மேகக்கூட்டங்களை வந்து அந்த மையப்பகுதி வந்து எப்படின்னா நமக்கு கடல் கிட்ட இருக்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த மையப்பகுதி வந்து புது மேகங்களை வந்து உருவாக்க ட்ரை பண்ணும். பக்கத்துல அது வந்து புதுசான மேகக்கூட்டங்களை வந்து உருவாக்க ட்ரை பண்ணும். ஸோ இப்பயுமே நம்ம கரண்ட்லி நம்ம ரேடார் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு சென்னைக்கு அருகே நமக்கு மேகக்கூட்டங்கள் இருக்கு. ஸோ அதனால நைட்டு இரவு இன்று இரவு வந்து நமக்கு ஒரு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த புயலுடைய கடைசி ஒரு எஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று இரவு வந்து நமக்கு ஒரு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லலாம். இந்த கனமழை வந்து சென்னைக்கு மட்டும் தான் வாய்ப்புகள் இருக்கா? டெல்டா பகுதியில் உள்ள மாவட்டங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கா சார்? டெல்டா பகுதியில பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து நமக்கு மழை குறைய ஆரம்பிச்சிடும். லாஸ்ட் 2 டேஸ் உங்களுக்கு நல்ல மழை இருந்தது. இன்னையில இருந்து நமக்கு இந்த புயல் வந்து நமக்கு இப்போ நம்ம மேல வந்துருச்சு இல்லையா? எல்லாரும் நமக்கு நேத்துலாம் நமக்கு இந்த டெல்டா பகுதியில இருந்தது. நேற்று காலை வந்து இலங்கையுடைய இலங்கையுடைய நிலப்பகுதியிலிருந்து கடலுக்கு வந்தது. அதற்கு பிறகு டெல்டா கிட்ட பயணிச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாண்டிச்சேரி கொஞ்சம் மேல இருக்கு கரெக்டா. சோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இனிமே வந்து நமக்கு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல இனிமே வந்து நமக்கு படிப்படியா வந்து மழை குறைய ஆரம்பிக்கும்.